வணக்கம். கரோலியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கு 50,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு, அனுர அரசாங்கம் இழைத்துள்ள அநீதி. மின்சார கட்டணங்கள் மேலும் குறையுமா, வெளியான அறிவிப்பு. பலாலி புன்னாலை கட்டுவன் பகுதியில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. தமிழரசு கட்சியை இல்லாதொழிக்க சதி, சாடும் CVK சிவஞானம். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அனுர அறிவிப்பு. கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள முடிவு. 400 ரூபாவிற்கு செல்லும் டாலரின் பெறுமதி அனுரவுக்கு சென்ற எச்சரிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் அரச ஊழியர்களின் சம்பளத்தை 50,000 ரூபாவாக அதிகரித்திருக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பினால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏனெனில் 77 வருடங்களாக நாட்டில் தேங்காய் ஒன்றின் விலை 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை இருந்தது. அதனால் மக்களுக்கு வாழ்வது மிகவும் கஷ்டமான நிலை என தெரிவித்து, ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் சம்பளத்தை 25,000 ரூபாவாக அதிகரிக்க ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருந்தார். தேங்காய் விலை 80 தொடக்கம் 100 ரூபாவாக இருக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க அரச ஊழியர்களின் சம்பளத்தை 25,000 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். ஆனால் தற்போது தேங்காய் ஒன்றின் விலைக்கு அமைய அரச ஊழியர்களின் சம்பளத்தை 50,000 ரூபாய் வரை அதிகரித்திருக்க வேண்டும். அரச துறையில் மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த இலங்கையின் அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சம்பள அதிகரிப்பில் அரச துறையில் மத்திய நிலையில் இருப்பவர்களுக்கு பாரிய அநீதி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் 2 லட்சம் ரூபாவுக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியுமாகி இருந்தது. ஆனால் தற்போது மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்ய 6-7 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. தவணை அடிப்படையில் பணம் செலுத்துவதாக இருந்தாலும் அன்று எடுக்கும் சம்பளத்தில் 12,000 ரூபாய் செலுத்தப்பட்டது. ஆனால் தற்போது 40,000 ரூபாய் வரை செலுத்த வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இதன் பெறுபேறு எதிர்வரும் டிசம்பர் மாதமாகும் போது கிடைக்கும். இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான நிலைக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடும் என்பதனை எனது அரசியல் வாழ்க்கை அனுபவத்தில் தெரிவிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விமர்சன அறிக்கையின்படி செலவுகள் குறையாமல் மின்சார கட்டணங்களை மேலும் குறைப்பது இலங்கை மின்சார சபையின் நிதி செயற்திறனை கணிசமாக பாதிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. 2024 ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணங்கள் 20% குறைக்கப்பட்டு கட்டண திருத்தம் ஒன்று செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த திருத்தம் உண்மையான செலவுகளை எவ்வளவு பிரதிபலிக்கிறது என்பதில் இன்னமும் தெளிவின்மை உள்ளது. 2024 மின்சார கட்டணங்கள் இருமுறை திருத்தப்பட்டுள்ளன. மார்ச் மாதத்தில் 21.9% மற்றும் ஜூலை மாதத்தில் 22.5% கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டண குறைப்பின் காரணமாக வருடத்தின் 2வது பாதியில் மாதாந்திர லாபம் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புன்னாலை கட்டுவன் வடக்கு சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பலாலி கிழக்கு பலாலியைச் சேர்ந்த கந்தவனம் செல்வநாயகம் என்பவர் ஆவார். நேற்று அதிகாலை 1:15 மணியளவில் புன்னாலை கட்டுவன் வடக்கு சந்திக்கு அருகாமையில் உள்ள ஆயக்கடவை பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கண்டி பிரதனியா பல்கலைக்கழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த மகளை ஏற்றுவதற்காக அதிகாலை பலாலியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மேற்படி நபர் சென்று கொண்டிருந்த போது அதே திசையில் பயணித்த பழுதடைந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் வண்டியின் பெட்டியுடன் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். சடலம் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இம்மரணம் தொடர்பில் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார். மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பாரம்பரியமாக தமிழர்களுடைய விடுதலை வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில்
பல கூட்டணிகள் செயற்படுகின்றன என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுடைய கட்சி பலமான நிலைப்பாட்டில் இருக்கின்றதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ் மக்கள் தொடர்பாக JVPயினுடைய நிலைப்பாடு என்ன என்பதனை அவர்கள் இன்னமும் தெளிவுபடுத்தவில்லை. தமிழ் கட்சிகள் எந்த தேர்தலில் ஆவது தெற்கிலே சென்று போட்டியிடுகின்றோமா? நீங்கள் வடக்கில் வந்து தேர்தலில் போட்டியிடுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களுடையது. அதை மறுதலித்து எதிர்த்து போட்டியிடுவது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை என தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றை பதிவு செய்யாமல் பயன்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களது பெயர் பட்டியல் ஒன்றை விரைவில் வெளியிட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை கந்தலாய் நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மாகாண சபைக்கு சொந்தமான வங்கி கணக்கிலிருந்து அனாவசியமாக பணத்தை பெற்று அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியமைக்காக ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த வங்கி கணக்கினை நிறைவுறுத்தி பணம் பெறுமாறு தாமே அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கூறுகிறார். அவ்வாறெனில் தற்போது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வருமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களில் இவ்வாறான உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை காணப்பட்டது. தற்போது அதனை நாம் மாற்றியுள்ளோம். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கோ கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கோ வராதவர்கள் தற்போது விசாரிக்கப்படுகின்றனர். விசாரணைகளை முன்னெடுக்க உரிய சட்ட நடைமுறை நிறுவனங்களுக்கு நாம் சுதந்திரம் வழங்கியுள்ளோம். முன்னர் போலீசாருக்கு பயந்து குற்றவாளிகள் தலைமறைவாகினர். தற்போது முறையாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது காவல்துறை அதிபரே தலைமறைவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகாரத்தில் இருந்தவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்படவில்லை. ஏனையோருக்கே சட்டம் உரித்தானது என அவர்கள் செயற்பட்டனர். எனவே அவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய சிலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர். அவ்வாறானவர்களின் பெயர்கள் அடங்கிய நீண்ட பட்டியல் ஒன்று உள்ளது. இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. நாம் சட்டத்தை முறையாக செயற்படுத்துகிறோம் என்பதையே இது காட்டுகிறது என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 15, 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் கடவுச்சீட்டு விநியோகத்திற்கான ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளை வழங்குவதற்காக டோக்கன் வழங்கும் செயற்பாடு நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நாட்களில் ஒரு நாள் சேவைக்காக நடைமுறையில் உள்ள 24 மணி நேர சேவை நாட்களில் இடம்பெறாது என குடிவரவு மற்றும் குடியகல்வு பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் BMD நிலுஷா பாலசூரிய தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 23ஆம் திகதிக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. எனினும் 23ஆம் திகதிக்கு பின்னர் விசாரணையை நடத்துவதற்காக பொருத்தமான திகதி ஆணைக்குழுவினால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சமர சம்பத் தசாநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியில் இருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் 17ஆம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பில் இருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த திகதியில் தனக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு 23ஆம் திகதிக்கு பின்னர் ஒரு திகதியை நிர்ணயிக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் அதன் பின்னர் அமெரிக்க டாலரின் பெறுமதி 400 ரூபாவிற்கு செல்லும் என எச்சரித்தார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடி உச்சத்தில் இருந்த காலப்பகுதிக்கு பின்னர் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் வாகன இறக்குமதிக்கான தடையை நீக்கி அனுமதியை வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதன்போது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால்
அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி மீண்டும் கடுமையாக உயரும் என்றும் 400 ரூபாய் என்ற மட்டத்தை டாலரின் பெறுமதி தொடும் என்றும் எம்மை எச்சரித்தனர். டாலரின் பெறுமதியை வைத்து பல பிரச்சாரங்களை மேற்கொண்டனர். இன்று என்ன நடந்துள்ளது? வாகன இறக்குமதிக்கு நாங்கள் அனுமதி வழங்கி இருக்கின்றோம். அதேபோல டாலரின் பெறுமதியையும் மாற்றம் இல்லாமல் பேணி வருகிறோம். நீண்ட காலத்திற்கு 300 ரூபாய் என்ற மட்டத்தில் நாங்கள் டாலரின் பெறுமதியை நிலைநிறுத்தி இருக்கின்றோம். ஒரு காலத்தில் இரவு உறங்க செல்லும் போது அமெரிக்க டாலரின் பெறுமதி ஒன்றாகவும், காலை விழித்ததும் டாலரின் பெறுமதி வேறொன்றாகவும் ஸ்திரமற்ற நிலையில் காணப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையை எமது அரசாங்கம் மாற்றியமைத்து டாலரின் பெறுமதியை நிலையாக பேணி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்களுக்கு 50,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு அனுர அரசாங்கம் இழைத்துள்ள அநீதி. மின்சார கட்டணங்கள் மேலும் குறையுமா? வெளியான அறிவிப்பு. பலாலி புன்னாலை கட்டுவன் பகுதியில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. தமிழரசு கட்சியை இல்லாதொழிக்க சதி, சாடும் CVK சிவஞானம். சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அனுர அறிவிப்பு. கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள முடிவு. 400 ரூபாவிற்கு செல்லும் டாலரின் பெறுமதி அனுரவுக்கு சென்ற எச்சரிக்கை. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.